ஹலோ வெல்கம் பேக் டு Q&A 360. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் ஃபஸ்ட் யூனிட்டோட புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சீக்வன்ஸ் இன் ரைட் ரிகார்டிங் தி ப்ரியாம்பிள்? சீக்வன்ஸ் வந்து எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஃபஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவர்ஜனின், அப்புறம் சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், அப்புறம் ரிப்பப்ளிக். இந்த வேர்ட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிளில் இருக்கும். அதோட கரெக்ட் ஆர்டர் இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி டைம்ஸ் ஹேஸ் த ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அமெண்டட்? எத்தனை டைம் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான். எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட்டில் மட்டும்தான் ப்ரியாம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ ஃபாரினர் கேன் அக்வயர் இந்தியன் சிட்டிசன்ஷிப் த்ரூ? ஒரு ஃபாரினர் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை எப்படியெல்லாம் பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசெண்டன்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன், ஆல் தி எபோவ். மேலே சொன்ன எல்லா மெத்தட் படியும் அவர் வந்து சிட்டிசன்ஷிப்பை அக்வயர் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் டி. அடுத்தது ஃபோர்த் ஒன், ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ப்ராப்பர்ட்டி, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ரைட்ஸில் வரும். ஆனால் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை மட்டும் அந்த ரைட்ஸ்லேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து தூக்கியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து சி தான் ஆட் ஒன். இது ஸோ ஆப்ஷன் சி தான் இது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அன் எக்ஸைஸ் ஆஃப் அ ஃபண்டமெண்டல் ரைட். என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு இல்லாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம சொன்னோம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வராது அப்படின்ட்டு. ஸோ ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் இன்ஹெரிட்டட் பை தயர் சில்ட்ரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டில் வராது. ஸோ ஆப்ஷன் டி தான் அது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், which one of the following rights was described by B.R. Ambedkar as the heart and soul? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். டிஎன்பிசியில் அடிக்கடி டைம் கேட்டிருக்காங்க. ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ரெமிடிஸ், ஆர்டிக்கல் 32. இதில் ரெட்டெல்லாம் இருக்கும்ல அந்த இதுதான். ஸோ ஆப்ஷன் சி. செவன்த் ஒன், ஹவு கேன் ஃபண்டமெண்டல் ரைட் பி சஸ்பெண்டட்? ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து எப்படி சஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எமர்ஜென்சி இருக்கும்போது பிரசிடெண்ட் வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா மக்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே பறிக்கப்படும். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், வி பாரோட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃப்ரம் எந்த கான்ஸ்டியூஷன்லன்னு கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து எந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் கான்ஸ்டியூஷன். ஆப்ஷன் சி. அடுத்தது, அண்டர் விச் ஆர்டிக்கல் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி? ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னாலே ஆர்டிக்கல் 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இதே வந்து 10th கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கமிஷன்ஸ் மேட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அபவுட் சென்ட்ரல் ஸ்டேட்? சென்ட்ரல் ஸ்டேட் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து சர்க்காரியா கமிஷன். இது எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983. நெக்ஸ்ட்டு ராஜமன்னார் கமிஷன். இது எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969. ஸோ ஆப்ஷன் என்ன கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 and 2. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்தது, fill in the blanks. The concept of constitution first originated in? கான்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு எங்கே தோன்றிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல, அதாவது அமெரிக்கா. செகண்ட் கொஸ்டின், டேஸ் வாஸ் எலெக்டட் ஆஸ் தி டெம்பரரி பிரசிடெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி? யார் வந்து டெம்பரரி பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் அடாப்டட் ஆன்? இது வந்து திரும்ப நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எப்போ அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26th November 1949. நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் கொஸ்டின், டேஸ் ரிட்ஸ் ஆர் மென்ஷன் இன் ஆர்டிகல் 32? ஆர்டிகல் 32ல் எத்தனை ரிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரிட் இருக்கும். அடுத்தது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஹாவ் பீன் கிவன் டு citizens of India under the article?
ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 51ல் ஏ. நெக்ஸ்ட் மேட்ச் ஒன்று பார்க்கலாம். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955. அடுத்தது ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது நேரு கொண்டு வந்திருப்பார். அடுத்தது மினி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ். அடுத்தது நேஷ்னல் எமர்ஜென்சி 1962ல் கொண்டு வந்திருப்பாங்க.